எல்லாருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆ, எல்லாருக்குமே தீபாவளினா என்ன தோணும்? நெறைய பலகாரம் சாப்பிடணும், புது ட்ரெஸ் போடணும், அப்படியே ஒரு புது படத்த பார்த்துடணும் அப்படின்னு தாங்க தோணும். ஓகேங்க. தீபாவளிக்கு என்னென்ன படம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து டியூட், அப்புறம் டீசல், அப்புறம் இந்த மாரி நெறைய தமிழ் படங்கள் வந்திருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டியூட பார்ப்போம். டியூட் ஏன் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால நெறைய தமிழ் டைட்டில் இருக்கும்போது, எதுக்கு ஆங்கில டைட்டில் போல இருக்கு அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்குது டியூடு. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எத்தன படம் வந்து ஒரே ஒரு படம் தான் இயக்கியிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 2 படம் லவ் டுடேயோட சேர்த்து. கோமாளி, அதுக்கப்புறம் லவ் டுடே. அவருக்கு ஒரு பெரிய பிரேக் குடுத்ததுன்னு பார்த்தா, டிராகன். கோமாளியே ஒரு பெரிய பிரேக்கு. அதுக்கப்புறம் அவர் நடிகரா நடிச்சு, அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சது லவ் டுடேயும் பெரிய பிரேக்கு. அதுக்கப்புறம் டிராகன். அதாவது ஆர்டிக் வெற்றி. இவரே நடிச்சு ஆர்டிக் வெற்றி அப்படின்னா, அது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான். அவரோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர்ன்னு நம்ம சொல்லலாம். சரிப்பா, இந்த டூடு படத்தோட கதை என்ன? டியூட் படத்தோட கதை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளான ஸ்டோரிங்க. படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். கீர்த்தீஸ்வரன் என்ன மாரி படம் எடுத்திருக்காருன்னா, ஃபஸ்ட்டு ஷாட் ஓப்பன் பண்ணோனே தாலி அறுக்கிற சீனாவே இருக்குது. அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஒரு இளமை துடிப்பான ஒரு நடிகர். இவரை வச்சு எடுக்கும்போது கதை நிறைய யோசிச்சிருக்கலாம். ஏன் இவர் இப்படி ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்னு ஆடியன்ஸே ரொம்ப கவலைப்படுத்த வச்சிருக்காரு. என்னென்னா, ஒரு ஒரு அதாவது அப்பா இல்லாத ஒரு பையன் அம்மாவோட வளர்ப்பில் வளர்றாரு. அவரோட அம்மாவோட அண்ணன் வந்து அண்ணன் பொண்ணோட சின்ன பிள்ளையிலேருந்து 2 பேரும் ஒன்றா படித்து வளர்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அப்போ இவர் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து காலேஜுக்கு போகிறாரு. படிக்கும்போது நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு லவர் எக்ஸ் லவராக இருக்காங்க. எக்ஸ் லவர் கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணத்துக்கு போய் எல்லோரும் மொய் தான் வைப்பாங்க. இவர் தாலி அறுத்துடுறாரு. தாலி அறுத்தோன்னா அந்த மண்டபத்தில் உள்ளவங்க எல்லாருமே துரத்தி அடிக்கிறாங்க. அடித்தோன்னே ஐயா வந்து எகிறி குச்சி மேலேருந்து அப்படியே வராரு. அதுக்கப்புறம் போலீஸில் சரண்டர் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் எப்போதுமே ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. இந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அந்தமாரி மாமன் பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாமன் பொண்ணு தான் வந்து இவரை ஜாமீனில் வெளில எடுக்கிறாங்க. அந்த மாமன் பொண்ணு மாமா வந்து நம்ம சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவருக்கு காதல் எதிரி. இவர் ஜாதி வன்மையாக வந்து அதிகமாக ஜாதி வெறியர்னு சொல்லலாம். அதாவது கூட பிறந்த தங்கச்சியே வேற ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணும்போது அவங்களே கொன்னுட்டு அவங்களுக்கே ஒரு நினைவிடம் கட்டின ஒரு மாமன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லன். ஆனால் கொஞ்சம் நாட்டியான வில்லன்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட கேரக்டரை பொறுத்தவரையும் கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. அது வித்தியாசமாக சித்தரிக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் இயக்குனருக்கு. அதுதான் வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் வந்து மைனஸ் பாயிண்ட் எதுன்னா, இவர் வந்து அந்த தாலியை அறுத்துட்டு அந்த பொண்ணுகிட்டேருந்து எக்ஸ் லவர்ட்டேருந்து வந்த பிறகு அவர் கூட பிறந்த மாமன் பொண்ணே வந்து கரெக்டாக வந்து அவங்கள ஜாமீனில் வெளில எடுத்த பிறகு கொஞ்ச நாள்லேயே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னப்பா பிரதீப் ரங்கநாதனுக்கு என்ன தொழில்? ஜாலியாக ஊர் சுற்றுறது, இப்படியே இப்படியே ஜாலியாக இருக்கிறதா? ஊதாரித்தனமாக இருக்காரா? அப்படிலாம் கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் வந்து அவரோட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கறது தான் இவங்களோட நோக்கமே. யாராக இருந்தாலும் சரி, ஒரு காசு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்போதுமே டென்ஷனாக இருக்கும்போது கல்யாண டேட்டை மறந்துடுவாங்க, பர்த்டே டேட்டை மறந்துடுவாங்க, பொண்டாட்டியோட பர்த்டே டேட்டை மறந்துடுவாங்க, அவங்களோட அனிவர்சரி கூட ஞாபகம் இருக்காது. வேலை வேலை வேலைன்னு பணத்தை தேடி ஓடிட்டுருக்க மக்களில் இவங்க வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்களே சந்தோஷமாக ஆக்குறாங்க. அப்படி ஒரு டீமு சர்ப்ரைஸுக்கு பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணுறாரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அதில் வந்து மாமன் பொண்ணும் ஒரு ஒன் ஆஃப் த டீம் லீடர் மாரி ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம மாமன் பொண்ணுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அடுத்த லெவலுக்கு போக லவ் ஃபீலிங்ஸ் வந்துடுது. ஆனால் பிரதீப் ரங்கநாதன்கிட்ட மாமன் பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மமிதா. மமிதா வந்து ஹீரோயின். அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். இந்த இடத்துல வரைக்கும் தான் கதை வந்து நல்லா நகர்ந்தது. ஆனால் இவங்க ப்ரப்போஸ் பண்ண பிறகு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சும்மா செல்ஃபோனை இப்படி பெரட்டி பெரட்டி எடுக்கிற ஸ்டைலாக ஆக்ட் பண்ணுற இவர் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இல்லைம்மா, 0% தான் ஃபீலிங்ஸ்.
உன் மேலே ஃபீலிங்ஸே வரல. ஏன்னா நீ வந்து ஃப்ரெண்டாக பழகிட்ட. நீ வந்து ஃப்ரெண்டாக பழகுனத நான் எப்படி வந்து லவ்வராக மாற்ற முடியும்? என்னால் முடியாதும்மா. தயவுசெய்து ஃபீலிங்ஸ் வரல, 0% ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறாரு. ஹீரோயின் உடனே, நீ என்னப்பா நீ என்னைய லவ் பண்ண மாட்றியே, ஊரில் உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் லவ் லெட்ரு கொடுக்குற, அவங்கள ஜாதி அவங்களோட தாலியெல்லாம் அறுக்கிற, நான் உனக்கு தாலி கட்டுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன், ஆனால் என்னைய லவ் பண்ண மாட்டேன்னு ஒரு ஃபீலிங்ஸோடு அழுகுறாங்க. இந்த இடத்துல தான் க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறாங்க. நம்ம கிருத்தீஸ்வரன் 2 பேரோட நடிப்பை வந்து ரொம்ப அதை வந்து ஈர்த்திருக்காருன்னு சொல்லலாம். ஆடியன்ஸே வந்து கஷ்டப்படுற அளவுக்கு, இந்த அளவுக்கு லவ் ஃபீல் ஆனவங்க தனியாக அழுவாங்களா? அதுவும் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ண அந்த மோதிரம், அதாவது அந்த ஹீரோயின் மமிதா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஏற்றுக்கல, நான் வந்து அங்கே வந்து எல்லாருக்கு முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்றுக்கலன்னு சொல்லி 0% லவ் ஃபீலிங்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் மமிதா வந்து ரொம்ப சேடாகி அவங்க தனியாக அழுகுற சீன்லாம் பார்த்தா எத்தனையோ பேர் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எப்படி அழுவாங்கிறத அந்த நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் கிருத்தீஸ்வரன் படத்தில் வந்து பல கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டார். ஏன்னா இப்படியும் படம் எடுக்கிறதுக்கு யோசிப்பாரா அப்படிங்கிறது ஆடியன்ஸே அவங்களோட லாஜிக் மூளையை தனியாக கழட்டி வச்சுட்டு இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீர்த்தீஸ்வரன் ஏன் இப்படி யோசிச்சார் அப்படின்னு ஆடியன்ஸே கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா பாதி படத்துலேயே நமக்கே டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க போயிட்டு வெளிநாட்டில் படிச்சுட்டு வரும்போது இவங்க இல்லாத நேரத்துலலாம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த ஃப்ரெண்டு மமிதா கூட பழகியிருக்கோம், அந்த நினைவுகள் வந்து அவங்களே லவ் பண்ண வைக்கிது. அந்த நினைவுகள் தான் பிரதீப் ரங்கநாதன் மாமாட்ட போய் உங்கள் பொண்ணை நான் காதலிக்கிறேன், நான் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படிங்கிறாரு. அப்போ உடனே வந்து நம்ம சரத்குமார் அவர்கள் சூப்பராக டான்ஸ்லாம் ஆடி பொண்ணை வர வைக்கிறாரு. பயங்கரமாக தடபுடலாக மேரேஜ் நடக்குது. அப்போ தான் மமிதா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம பிரதீப் ரங்கநாதன் ரொமான்ஸுக்காக அங்கங்கே சென்ட் பாட்டில் அடிக்கிறதும், நாய்க்கு முத்தம் கொடுக்குறதும், பயங்கரமான சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மேரேஜ் நடக்க போகுது, நம்ம லவ் பண்ண பொண்ணு வரப்போகிறா அப்படின்னு. எனக்கு என்னன்னா, இவர் தான் சொல்லி எல்லாத்தையும் ஓகே பண்ணிவிட்டு திடீர்னு வந்து இந்த பொண்ணு வந்து வந்தோடனே நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன், அவனே மேரேஜ் பண்ணுறதா உன்னை மேரேஜ் பண்ணுறதா நான் கன்ஃபியூஸில் இருக்கேன், இல்லைன்னா தூக்கில் தொங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க மமிதா. இமிடியேட்டாக ஒன்று நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களே மேரேஜ் பண்ணுங்கிறாரு. யாருக்காக உயிரை விடுவ அப்படிங்கிற போது நான் வந்து உனக்காக விட மாட்டேன், என்னை நான் காதலித்த பையனுக்காக உயிரை விடுவேன்னு ஒன்று டக்குன்னு அவன் தான் ரைட் சாய்ஸ், நீ கல்யாணம் பண்ணு, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லையே, நான் வந்து உங்கள் அப்பா தான் என்கிட்ட கெஞ்சினார் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நம்ம முரளி படத்தில் வந்து லவ்வே சொல்லாமல் எப்படி நடிப்பாரோ இவர் வந்து அவரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. அப்படி அழுவும் போது தான் தெரியுது 2 பேர் சைட்லேயும் லவ் ஃபெயிலியர் ஆனால் எப்படி ஒரு கேரக்டர் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் லவ் ஃபெயிலியர் ஆனால் எப்படியெல்லாம் அழுவாங்கிறத ரொம்ப பிரதிபலிச்சிருக்காங்க. யாராவது லவ் ஃபெயிலியர் இருந்தாங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அது வந்து அந்த அந்த சிச்சுவேஷனை நினைவுகளுக்கு கொண்டு வர மாரி இங்கே வந்து சீன்ஸ்லாம் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் வந்து இவர் வந்து மேரேஜுக்கும் ஒத்துக்கிறாரு, அவங்களும் மேரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் லவ் பண்ண பையனை டைரெக்டாக சரத்குமார் அவர்கள்ட்ட காமிக்க முடியல. ஏன்னா இவருக்கு லவ்வுக்கு எதிரி, இவர் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுருவார், சொந்த தங்கச்சியை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராங்கெல்லாம் பண்ணி பயங்கரமாக ஆக்ட் பண்ணி காமிக்கிறாரு. இதை பயந்த ஹீரோயின் லவ்வை சொல்கிறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவோட சம்மதத்துக்காக மேரேஜும் பண்ணிடுறாங்க. ஆனால் அதாவது அவர் லவ் பண்ண அந்த பையனோடையும் குடும்பம் நடத்துகிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. இதாங்க கதை. லவ் பண்ண பையனோட வாழ்ந்தாங்களா, இல்லை தாலி கட்டின புருஷனோட வாழ்ந்தாங்களா? பிரதீப் ரங்கநாதனுக்கு என்ன ஆச்சு? இவர் வந்து என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுதா அந்த பொண்ணு, மமிதா கல்யாணம் பண்ணி வச்சுதா? இதுதான் கதை. கடைசியில் என்ன நடக்குங்கிறது தான். அதாவது 2K கிட்ஸு 90 கிட்ஸ்னு இதை பிரிக்கிறாங்க. 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஜாதியை மாறி மாறி கல்யாணம் பண்ணும்போது ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்குதுங்கிறது தான் மெசேஜ் சொல்ல வர்றதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்கன்னா மட்டும்தான் புரியுது. இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தரோட வாழ்கிறது மாரி காமிச்சது ரொம்ப நம்ம ட்ரெடிஷ்னலை ரொம்ப இது பண்ணுற மாரி இருக்குது. அது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அது மட்டும் அந்த இயக்குனர் கொஞ்சம் இந்தமாரி கதைகள் களங்கள்லாம் வந்து ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே
இந்தமாரி டேரக்டர்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிற மாரி நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் வந்து ஆணவ கொலைக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இப்படி தான் சொல்லணுமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து இன்றைக்கி 22 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு ஓகே படத்தை வந்து பாதியில் நம்மளை வந்து அழுவ வச்சு ஒரு வழியா பிரதீப் ரங்கநாதன் அவரே எதிர்பார்த்து பிரதீப் ரங்கநாதன் வந்து நல்ல ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்ட் பண்ணுவார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், நல்ல கதையை தேர்ந்தெடுப்பாருன்னு ஆடியன்ஸ் அவரை நம்பி போய் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வீக் ஆகிடுது. மற்றபடி இவர் பண்ணுற காமெடி தான் இந்த படத்தையே வந்து ரசிக்க வைக்கிது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.